அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் ஒரே முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 2 வாரங்கள் எப்படி அமைய போகிறது? அடுத்த 2 வாரங்களில் 100 அல்ல 500% இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களின் ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையை மாற்றும் நேரமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. இதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பலரிடம் பல ஆலோசனையை கேளுங்கள். புதிதாக வேலையில் இணைவது, புதிய தொழில் துவங்குவது, புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய விஷயம் அல்லது ஏதேனும் ஒரு பணியை துவங்குதல், புதிதாக காரியத்தை மேற்கொள்ளுதல் என எந்த காரியமாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே மற்றவரின் ஆலோசனையை கேளுங்கள். ஆனால் ஒருவர் சொல்வதுதான் சரி என்று சாய்ந்துவிட வேண்டாம். நிச்சயமாக உங்களுடைய ஒரு முடிவு அது உங்களுடையதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அது 100 அல்ல 500% உறுதியாகவே நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் இது உறுதியாகவே அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். உங்களை பலர் பலவாறு குழப்பலாம். அந்த குழப்பங்களுக்கு இடம் கொடாமல் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் உங்களுடைய ஒரு முடிவு உங்களது வாழ்க்கையே மாற்றும் தருணமாக உறுதியாகவே அடுத்த 2 வாரங்களில் அமைய போகிறது. சரியாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே இந்த தருணத்தை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தவறவிடாமல் மிதுன ராசிக்காரர்கள் நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 5இல் இருக்கிறார். இந்த வாரத்தின் பிற்பகுதியில் 6இல் நுழைகிறார். பெரும்பாலும் 5ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ராசியின் அதிபதியான புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். முற்பகுதியில் முக்கூட்டு கிரகநிலைகளுடன் இணைந்தும் பிற்பகுதியில் மிக வலுவாக செவ்வாயுடன் இணைந்தும் வலம் வர போகிறார். புத்தியும் சக்தியும் ஒன்றினையும் நேரமாக பார்ப்பதால் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். அதிரடியாக சில முடிவுகளை எடுத்தாலும் அதை நுணுக்கமாக எதிர்கால விளைவுகளை அறிந்து சிறப்பாக முடிவுகளை எடுப்பதோடு மட்டுமல்லாது விரைவாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராசியின் நாதர் அதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது தனஸ்தானத்தில் குரு வலுவாக வலம் வருகிறார். 11ஆம் தேதி முதல் அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் இந்த அடுத்த 2 வாரம் முழுவதுமே தனஸ்தானத்தில் தான் வலம் பெற போகிறார். தனஸ்தானத்தை அலங்கரிக்கும் குருவின் அமைப்பு உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும். மிகவும் அனுகூலமான வாரங்களாக அடுத்த 2 வாரங்கள் அமைய போகின்றன. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தில் விலகும். முரண்பாடான பல பிரச்சனைகளும் சிந்தனைகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். பயணங்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைந்த ஒன்றாக உறுதியாகவே அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிதுன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவான் மட்டுமல்ல, சனியும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபத்தில் வகரம் பெற்றிருக்கிறார். சனியின் அமைப்பு உறுதியாகவே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்களை இந்த தருணத்தில் நிச்சயமாக விளக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உத்தியோகத்தில் நிறைவாக கிடைக்கும். மற்றவர்களின் ஆலோசனையை முழுமையாக கேட்டறிந்து முடிவுகளை நீங்கள் எடுக்கும் போது அதில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளையும் சிரமங்களையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரியங்களை காரிய தடையின்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு வளர்ச்சி உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை, வெளிநாட்டு வேலை போன்றவை இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுகிறது. ஏனென்றால் மிக வலுவாக 9 சதய நட்சத்திரத்தில் ராகு அமர்கிறார். ராகு மிக சிறப்பான யோக பலன்களையும் அற்புதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார். அதே போன்று வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் வலம் வருவது சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே தொழில்துறை, வியாபாரத்துறையில் உங்களது அனுபவபூர்வமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. குறிப்பாக இந்த தருணத்தில் மத்திய மாநில அரசின் சலுகைகள், எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் போன்றவை சற்று தாராளமாக நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே இந்த வேலையை மாற்றிக் கொடுக்கிறது. எனவே சரியாக நுணுக்கமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறது. குறிப்பாக மிகவும் வலுவாக சுக்கிரன் மிக வலுவாக 5இல் ஆட்சி பலம் பெற்று வலம் வருகிறார். பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் திரையாதிபதியுமாக பார்க்கப்படுகிறார். அவர் ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலம் வரும் தருணம் என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக் கொடுக்கிறது. கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக அமைவதால் கலைத்துறையில் பிரம்மாண்ட படைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் உங்களை தேடி மிகவும் சிறப்பாக வரப்போகிறது. சரியான முறையில் நுணுக்கமாக செயல்பட்டால் ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்ற போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பானதாக அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக சுக்கிரனின் அருளால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது புத சுக்கிர யோகம் நிறைவாக கிடைப்பதால் கலைத்துறை, அரசியல் துறையில் வருமானத்திற்கு குறைவில்லாத வகையில் பல நல்ல புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த தருணத்தில் 5இல் முற்பகுதியிலும் 17ஆம் தேதிக்கு பிறகு 6இலும் அமர்கிறார். சூரியன் 6ஆம் இடத்திற்கு வருவது அமோகமான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் மிக வலுவாக மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ரூணரோக சத்ரு ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கிறார். லாபாதிபதியும் யோகாதிபதியுமாக திகழக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் யோகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறார். நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் பல இடங்களில் மாறி வந்தாலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்று சொன்னால்
என்றால் நிச்சயமாக எந்த ஒரு கிரகமும் பெரிய அளவுல சாதகமற்ற சூழலை உருவாக்கவில்லை. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சி மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாக வரும்.